தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 9 மாவட்ட செயலாளர்கள் திமுகவிலிருந்து நீக்கம். 9 மாவட்ட செயலாளர்கள் திமுகவிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1993ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து வை. கோபால்சாமி நீக்கப்பட்டார். தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய காரணத்தினால், வாரிசு அரசியல் கூடாது என்று போர்க்கொடி தூக்கிய காரணத்தினால் கருணாநிதி அவர்கள் விடுதலை புலிகளின் ஆதரவோடு தன்னை கொல்ல சதி செய்ததாக கூறி வை. கோபால்சாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார். வை. கோபால்சாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது திமுகவில் பல லட்சம் தொண்டர்கள் கோபால்சாமி பின்தொடர்ந்து கட்சியிலிருந்து விலகினர். மதிமுக என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது திமுகவின் 9 மாவட்ட செயலாளர்கள் வைகோ பக்கம் சென்றனர். குமரி மாவட்ட செயலாளர் ரத்னராஜ், நெல்லை மாவட்ட செயலாளர் லக்குமணன், மதுரை மாவட்ட செயலாளர் பொன்முத்து ராமலிங்கம், ஈரோடு மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி, கோவை மாவட்ட செயலாளர் கண்ணப்பன், திருச்சி மாவட்ட செயலாளர் செல்வராஜ், கீழத்தஞ்சை மாவட்ட செயலாளர் மீனாட்சி சுந்தரம், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மதுராந்தகம் ஆறுமுகம் உள்ளிட்ட 9 பேர் திமுகவிலிருந்து விலகி மதிமுகவுக்கு செல்ல முயன்றனர். வை. கோபால்சாமிக்கு ஆதரவாக செயல்பட்டனர். இந்த 9 மாவட்ட செயலாளர்களையும் திமுக தலைமை அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கியது. மேற்சொன்ன 9 மாவட்ட செயலாளர்களையும் திமுக தலைமை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியது. அந்த 9 மாவட்ட செயலாளர்களும் வைகோ பின்னால் அணிவகுத்து மதிமுகவில் சேர்ந்தனர். ஆனால் சிறிது காலம்தான் மதிமுகவில் இருந்தனர். சாறை சாறையாக ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் மீண்டும் திமுகவிற்கே திரும்பிவிட்டனர். வைகோவுடைய அரசியல் தன்மை இல்லாமையாலும், அவருக்கு தலைமை பண்பு இல்லாத காரணத்தினாலும், கட்சியை 3வது கட்சியாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நடத்த முடியாத காரணத்தினாலும் அவர்கள் வைகோ பின்னால் இருந்து வெளியேறி மீண்டும் தாய் கட்சியான திமுகவில் சேர்ந்தனர். 1993ஆம் ஆண்டு இந்த 9 மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் முக்கிய தளபதிகள் என்று சொல்லலாம். திமுகவின் முக்கிய தளபதிகளாக இருந்தனர். இதில் செஞ்சி ராமச்சந்திரன் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் ஒருவர். இந்த 9 மாவட்ட செயலாளர்களும் திமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டது அது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்தது. ஆனால் நீக்கப்பட்டவர்கள் அடையாளமின்றி போயினர். மதிமுகவுக்கு சென்று தங்களுடைய அடையாளத்தை இழந்தனர், செல்லா காசாகினர். பின்பு அவர்கள் திமுகவிற்கே திரும்பிவிட்டனர்.